கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியிலே ஸ்தேவான் செனகரின் சங்கத்தினாலே சிறை செய்யப்பட்டு அந்த கோர்ட்டுடைய விவாதங்களுக்காக அவன் நியாயாசனத்தின் முன்பாக நிறுந்து கொண்டிருக்கிறான். ஸ்தேவான் பிடிபடப்படுதலும் அவன் மேல் சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளின் கூற்றுகளெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டது. இவைகளை நாம் 6ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் தனது பட்சமாக உத்தரவு சொல்வதற்கான நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த உத்தரவைத்தான் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கைது செய்யப்படுதலும் விசாரணையும் என்ற தலைப்பின் கீழாகவே இதை நாம் படிக்கிறோம். ஆனால் இது அதைவிட மேன்மையான ஒரு தலைப்பை வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கும் இந்த தேவாலயத்திற்கும் விரோதமாய் பேசினான் என்பதுதான் அவன் மேல் எழும்பிய குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டின் கீழாகத்தான் மற்ற அப்போஸ்தலர்களையும் பிடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலும் சாற்றப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு தான். ஏனெனில் இவர்கள் தேவனை கொண்டாடுவதை காட்டிலும் தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதை காட்டிலும் மோசேயினால் உண்டான நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களையே அவர்கள் கொண்டாட துடித்தார்கள். அதாவது தேவனை நிராகரித்து மனிதனை கொண்டாடினார்கள். மோசேயின் பிரமாணங்களும் தீர்க்கதரிசனங்களும் நிறைவேற்றப்படுவதற்கே நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்துவானவரும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுவதை நாம் வாசித்து பார்க்கலாம். 14ஆம் வசனத்திலே 6:14 மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். 13 இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக பேசினான் என்ற 2 குற்றச்சாட்டு. இது இரண்டுமே குற்றச்சாட்டு அல்ல, தேவனின் பார்வையிலே புதிய டாபிக் அவர்களுக்கு புரிவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இனாகரேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டாபிக். அதை ஸ்தேவானை வைத்து தேவன் இனாகரேட் பண்ணி விடுகிறார். பவுலானவர் அதை தனது நிருபங்களிலே எலாபரேட் பண்ணி எழுதி விடுகிறார், தீசிஸாக எழுதுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டத்தை மனிதர்கள் அதாவது பரிசேயர்களும் சதுசேயர்களும் குறுக்கி வைத்திருக்க விரும்பினார்கள், தங்களுக்குள்ளா வைத்திருக்க விரும்பினார்கள். தேவன் அவைகளை உடைத்து உலகம் அனைத்து மனிதர்களுக்கும் உரியவைகளாக மாற்ற விரும்பினார். அவன் மேல் எழும்பிய அந்த குற்றச்சாட்டை பிரதான ஆசாரியன் விசாரிக்கிறான். அன்னா காய்ஃபா இருவரும் இருக்கிறார்கள். காய்ஃபா தான் உரிமையாய் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவன். அவன் விசாரிக்கிறான். அவன் சொல்லும்போது காரியம் இப்படியா இருக்கிறது என்று ஸ்தேவானிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அவன் ஆம், இந்த 2 காரியங்களும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக தான் யூதனென்றும் யூத பாரம்பரியத்து அனைத்து காரியங்களையும் அறிவேன் என்பதையும் அவர்களுக்கு சொல்லுவதற்காக சகோதரரே என்றும் பிதாக்களே என்றும் அவர்களை அட்ரஸ் பண்ணி அந்த சனகரின் சங்கத்தையும் அந்த சங்கத்தின் தலைவர்களையும் அவன் ஒரு முறையாக நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறவன், உங்களிலே ஒருவன், யூதனில் யூதன் என்பதைப் போல அவர் சொல்லி ஆபிரகாமிலிருந்து அவர்கள் பிதாவாகிய நம்பிக்கொண்டிருக்கிற ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறான். இங்கே மிக தெளிவாக ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்பே என்றால் ஆரானைத்தான் காரான் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆரான் என்பது ஆபிரகாமின் இன்னொரு சகோதரன். அவன் மரித்து போய் விடுகிறான். அவனுடைய ஞாபகமாக இந்த இடத்திற்கு அவனுடைய அப்பா தேராகு பெயரிடுகிறார். மெசபதோமியா என்பது ஐப்ராத்து நதியின் ஆரம்ப பகுதியிலே இருக்கிறது. காரான் என்பது ஐப்ராத்து நதியினுடைய இறுதி பகுதியிலே இருக்கிறது. இப்பொழுது நாம் சொல்ல வேண்டுமென்றால் கல்ஃப் கண்ட்ரி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த வளைகுடா பகுதியிலே இருக்கக்கூடிய இடம்தான் மெசபதோமியா. ஊர் என்கிற பட்டணம். சீதோன் தீரு என்று வாசிக்கிறோம் அல்லவா, அதற்கு அருகிலே தமஸ்குவுக்கு அருகிலே இருக்கக்கூடியது தான் ஆரான் பட்டணம். ஒரு முழு நெடுக நதியின் கரைகள் தான் இடைப்பட்ட காரியங்கள். முழு நதியின் 2 முனைப்பகுதி தான் காரான் ஊர் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி தேவ அழைப்பை பெற்ற ஆபிரகாம் கிளம்பி காரானிலே வந்து தங்கினான். அங்கே தேராகு மரித்த பின்பு மீண்டும் தேவன் அவரை அழைத்தார் என்று அவனுக்கு வந்த 2 அழைப்பையும் சுட்டி காட்டுகிறான். ஏனெனில் இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தப்பட்டது, இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் தேவனுடைய மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்
என்பதற்கு அடையாளமாகவும் நியாயப்பிரமாணங்களும் பிற்காலங்களிலே தேவாலயம் எழுப்பப்பட்டது. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் சாலமோன் வரைக்குமே கூட சொல்லப்பட்டிருக்கிற அல்லது நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவதாய் அமைகிறது என்பதை விளக்கப்படுத்துவதற்காகத்தான் ஸ்தேவான் இந்த காரியங்களை எல்லாம் எழுதுகிறார். இதை நீங்கள் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். விருத்த சேதனம் உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அப்படியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கிலிருந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அவர்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்பதை இங்கே விளக்கப்படுத்துகிறான். இதை நாம் ஆங்கிலத்திலே கவினென்ட் கம்யூனிட்டி என்றும் சொல்லலாம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டு ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அது இனாகிரேட் பண்ணப்படுகிறது. ஈசாக்குக்கு பின்பாக வந்த அத்தனை சந்ததிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததிகளாக, தேவனுக்கென்று முத்திரை போடப்பட்ட சந்ததிகளாக, உடன்படிக்கையின் முத்திரையுடையவர்களாக காணப்படுகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நமது முற்பிதாக்களின் காலங்களிலே தம்மை மகிமையுள்ளவராக வெளிப்படுத்திய தேவன் யோசேப்போடும் கூட இருந்தார். யோசேப்பு பாடுகள் மத்தியிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினபடினாலே தன் வீட்டெங்கிலும் அவனை அதிகாரியாக ஏற்படுத்தினார். யோசேப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாவதற்கு முன்பாக யாக்கோப்பின் சந்ததியாரை பராமரிக்கிறவனாக மேசியாவாக காணப்பட்டான். இவனுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. தங்கள் சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கு தூண்டப்பட்டு குழியிலே தள்ளப்பட்ட இந்த யோசேப்பு தானே பஞ்ச காலத்திலே அவர்களை காக்கும்படி தப்பிக்கும் தலைவனானான். இப்படி இவர்கள் எல்லோரும் எகிப்திலே தஞ்சம் புகுந்தார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் அழைக்கும் போதே வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த கானான் தேசத்திலே நானும் நீங்களும் குடியிருக்கிறோம். இந்த பூமிக்கு ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து இங்கே நீ வாசம் பண்ணு, 400 வருடங்கள் இங்கிருந்து உம்முடைய பிள்ளைகள் அடிமேலாக கொண்டு போகப்பட்டு மீண்டும் அவர்களை கொண்டு வருவேன் என்று 400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருந்த இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றினார். அதாவது ஆதி மனிதனுடைய காலந்தொட்டு கிறிஸ்துவை குறித்தான முன் அறிவித்தலும் கிறிஸ்துவை குறித்தான தீர்க்கதரிசிகளும் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணங்களாக எழுதி கொடுக்கப்பட்டது. மோசே எழுதி அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் இந்த சம்பவங்கள் தான். அவன் பிறப்பதற்கு முன்பாகவே இவைகள் எல்லாம் நடந்தது. இவைகளை தேவனே மோசேக்கு எழுதும்படி எழுதி கொடுக்கிறார். ஆதி காலம் தொட்டு தேவன் இப்படிப்பட்ட பிரமாணங்களை நிறைவேற்றி வைத்திருந்தார், எழுதி வைத்திருந்தார், நடத்தி காட்டி கொண்டிருந்தார் என்று சொல்லி யோசேப்புக்கு நேரடியாக அப்படியே மோசேயின் காலங்களை குறித்து கொண்டு வருகிறார். மோசே என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தும்படியாக மோசேயை மக்கள், சொந்த ஜனங்கள் வெறுத்தார்கள். ஆனால் அவனை தேவன் இரட்சகனாக உருவாக்கி இருந்தார். கிறிஸ்துவையும் நீங்கள் இப்படித்தான் நிராகரித்தீர்கள், ஆனாலும் கிறிஸ்துவை கொண்டுதான் உங்களுக்கு மீட்பு உண்டாகிறது என்று சொல்லி மோசேயினால் எழுதப்பட்ட சகல நியாயப்பிரமாண காரியங்களையும் 5 புத்தகங்களையும் குறித்து சொல்லிவிட்டு அதன் பின்பு ஆலயம் கட்டுவதற்கான மாதிரியையும் மோசேயே தேவனிடத்திலிருந்து பெற்றான் என்று சொல்லி அந்த 43, 44 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இப்படி மோசே தாமே பிரமாணங்களையும் ஆராதனை விதிமுறைகளையும் ஆராதனை ஆலயத்தின் மாதிரியையும் பெற்றான். யோசுவா நம்மை இந்த தேசத்திலே குடியிருக்க பண்ணும்படியாக சகல ஜாதிகளையும் துரத்திவிட்டு நம்மை அங்கே குடியேற்றினார். யோசேப்பின் காலம் தொட்டு தாவீதின் காலம் வரைக்கும் உடனடியாக அரசர்களின் காலமாக கொண்டு சென்று தேவனுக்கு விருப்பமில்லாத ஆலயம், ஆனால் தாவீது விரும்பிய ஆலயம். தாவீது மனதார விரும்பினான், ஆதலால் தேவன் அனுமதி கொடுத்தார். சாலமோனோ கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிரார். அவரை மனிதன் ஒரு குறுகிய கட்டத்துக்குள் அடைக்க முடியாது என்பதை இங்கே ஸ்தேவான் வெளிப்படுத்துகிறார். இதை நாம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்கதான ஸ்தலம் எது என்று தேவன் கேட்பது போலவும், நீங்கள் ஒன்றை கொண்டும் எனக்கு ஆலயம் கட்ட முடியாது. ஏனெனில் உங்கள் கைகளிலே, உங்கள் கரங்களிலே, இந்த பூமியிலே உங்களுக்கென்று கொடுத்திருக்கிறவை எல்லாம் என்னுடையவைகள்.
என்று ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனாலும் வழங்கா கழுத்துள்ளவர்களே என்று அவன் உடனடியாக அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவது போல் பேசுகிறார். காரணம், மனிதர்களுக்கென்று இந்த ஆலயம் படைக்கப்பட்டது. இந்த ஆலயத்திற்குள் தேவனை நீங்கள் அடைத்து வைக்க பார்க்கிறீர்கள். மனிதனுக்கென்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்திற்குள் தேவனை நீங்கள் அடக்கி வைக்கிறீர்கள். இந்த நியாயப்பிரமாணங்களையும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் மனிதர்களால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பாவம் அவர்களை மேற்கொண்டது. ஆதலால் அவர்களை செய்து முடிப்பதற்கு தேவனே மனிதனாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அந்த நீதிபரரை நீங்கள் கொலை செய்தீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் சரீரத்திலே விருத்த சேதனத்தை பெற்று நீங்கள் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக உங்களை காட்டிக்கொள்கிறீர்கள். உங்கள் மனமோ தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறது. எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்படுகிறீர்கள். ஆபிரகாமுக்கு விரோதமாகவும், ஈசாக்குக்கு விரோதமாகவும், யாக்கோப்புக்கு விரோதமாகவும், யோசேப்புக்கு விரோதமாகவும், மோசேக்கு விரோதமாகவும், யோசுவாவுக்கு விரோதமாகவும் தங்கள் சொந்த ஜனங்களே எழும்பி எதிர்த்தது போல நீங்களும் உங்கள் மூதாதையர்களைப் போலவே கிறிஸ்துவை எதிர்த்தீர்கள். இதை நீங்கள் 52ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்களா? தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினார்கள் அல்லவா? நீதிபரருடைய வருகையை முன்னறித்தவர்களெல்லாம் உங்கள் பிதாக்கள் கொலை செய்தார்கள் அல்லவா? நீங்களும் அப்படிப்பட்ட துரோகிகள் தான். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த தேவனையே நீங்கள் கொலை செய்த பாதகர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் செய்த மிகப்பெரிய கொடூரமான அந்த குற்றத்தை அவன் சுட்டி காட்டுகிறான். தேவ தூதர்களை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று அவர்கள் செய்த அந்த குற்ற காரியம் என்ன என்பதையும் சுட்டி காட்டுகிறான். பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே என்ற அந்த கூற்றானது இஸ்ரவேலின் வரலாறு என்பது திரும்ப திரும்ப தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு கூட்ட மக்களின் வரலாற்று தொகுப்பு போல காணப்படுகிறது. தேவனுடைய கட்டளைகளின் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு அவற்றினுக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் தேவன் விரும்புகிற செயல்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யாமல் அவர்களுடைய இருதயங்கள் தங்களை சுற்றி இருந்த தேவனற்ற புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களிலே விழுந்து இச்சித்து அந்த காரியங்களையே சென்று கிறிஸ்துவின் வருகையையும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பிறருக்கு போதிக்க முடியாத அளவுக்கு கூருடர்களாய் மாறிப்போனார்கள். தேவனுடைய திட்டமே யூதர்களை எடுத்து உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் விழுதல் கெடுதலையும் கூட தேவன் பயன்படுத்தினார். இதை ரோமரிலே கொண்டு வந்து பவுல் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். பின்வரும் பவுலினுடைய சகலவிதமான இறையில் சார்ந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஸ்தேவான் அதனுடைய இனாகரேஷன் திறப்பு விழா போல முதல் செய்தியை அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆழமாக கேள்வி என்ன, அதற்கான பதில் ஸ்தேவான் எப்படி கொடுக்கிறார், ஏன் இந்த சம்பவங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் என்ற மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த கேள்வியோடு கூட கற்று அறியும் போது இந்த பகுதி மிக ஆழமான ஞானமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறியது போலவே நாமும் புதிய உடன்படிக்கையின் கீழும் கிறிஸ்துவின் ஒவ்வொரு சாயலுக்கு கீழும் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் நாமும் இதே போல நமது சுய இச்சையங்களை நிறைவேற்றுகிற மனோபாவத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதையும் கிறிஸ்துவை பின்பற்றுவதையும் கிறிஸ்துவை போல வாழ்வதையும் தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் முழுமையான ரட்சிப்பு. அதை விடுத்து நாமும் இந்த பரிசேயர் சதுசேயர்களைப் போல ஒவ்வொரு நாளும் நமது கிரியையினாலே கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை குறித்து தமது நிருபங்களிலே பவுல் மிகவும் அழகாக எழுதுவார். எப்படியெல்லாம் மாமிச கிரியையானது கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையிலே அறைவதற்கு சமமாயிருக்கிறது என்பதை விளக்கப்படுத்தி எழுதுவார். 2 மிகப்பெரிய பழிக்கு 2 மிகப்பெரிய பதிலை ஸ்தேவான் இங்கே சொல்லுகிறார். நான் மோசேயின் ஆகமங்களுக்கு விரோதியானவன் அல்ல, நான் தேவனுடைய இந்த ஆலயத்திற்கும் விரோதியானவன் அல்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கொண்டாடுகிறீர்கள், இந்த ஆலயத்தை கொண்டாடுகிறீர்கள். ஆலய பிரமாணமும் இந்த ஆலயமும் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக உருவாக்கப்பட்டது, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய 3 சத்தியங்களை இங்கே விளக்கப்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரம் 17 43 வரைக்கும் மோசேயின் பிரமாணத்திற்கு நான் எதிரி அல்ல. 44 50 வரைக்கும்
நான் இந்த ஆலயத்திற்கு எதிரியல்ல என்றும் 51 53 வரைக்கும் நீங்களே அந்த நியாயாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆலயத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் உரியவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், நிராகரித்தீர்கள் என்று சொல்லி எப்படி வேத புருஷர்களை அவர்கள் சகோதரர்கள் நிராகரித்தார்களோ அதை அழுத்தமாக சுட்டிக்காட்டி கொண்டு செல்வதை நீங்கள் காணலாம். ஸ்தேவான் பேசிய இந்த அழகான செய்தியை இயேசு கிறிஸ்துவானவர் கேட்டுக்கொண்டிருந்தார். பரலோகம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆதலால் அவனுடைய நிறைவான செய்தி முடிவு பெறும்போது பரலோகம் திறந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார். ஏனெனில் ஸ்தேவான் கிறிஸ்துவை முழுமையாய் அங்கே பிரசங்கித்தான். கிறிஸ்துவின் சாயலை அப்படியே அவன் பிரதிபலித்தான். அவன் மேல் கல் உழும்போதெல்லாம் அவன் கத்தி கூப்பிட்டதெல்லாம், ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னான். அதற்கு சற்று முன்பே அவன் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தேவன், நான் பேசிக்கொண்டிருக்கிற கிறிஸ்து அவர்தான் நமது தேவன், யெகோவா தேவன், அவர் அதோ நிற்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி கொண்டே, அதாவது பிறருக்கு அடையாளப்படுத்தி கொண்டே தான் மரித்தான். இப்படிப்பட்ட அழகான வாழ்வியலை நாமும் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மரணம் என்பது நிச்சயம், ஆனால் அர்த்தமுள்ள மரணம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து மடியும் வாழ்க்கை வாழ